ஷர்மிளா, போர் நிறுத்தம் ஏற்பட்டு விட்டது. ஓர்முஸ் ஜலசந்தியை திறந்து விட்டார்கள். எனவே உலகம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்ட நிலையில் தற்போது மீண்டும் அதற்கு ஒரு சிக்கல் வந்திருக்கிறது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சிகள் லெபனான் நாட்டினுடைய தலைநகர் பெய்ரூட்டினுடைய காட்சிகள் தான். அங்கு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலிலே தற்போது அங்கு பல கட்டிடங்கள் தரைமட்டமாகி வெறும் புகை மண்டலமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது பெய்ரூட் என்றான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் இஸ்ரேல் ராணுவம் துல்லியமாக 10 நிமிடங்களில் 100 இலக்குகளை குறிவைத்து தாக்கியிருக்கிறது. 10 நிமிடங்கள் 100 இலக்குகள். இதுவரை 255 பேர் பலியாகி இருக்கிறார்கள். வெறும் 10 நிமிடத்திலே 100 இலக்குகள் தாக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே 255 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 1100க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கதி என்ன என்பது இன்னும் முழுமையாக தெரியவில்லை. பலர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல்கள், அதிர்ச்சி தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்திலே நேற்று ஈரானும் அமெரிக்காவும் போர் நிறுத்தம் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். நாளை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திலே நாளை அந்த சமரச பேச்சின் முதற்கட்ட பேச்சு நடைபெற இருக்கிறது. ஈரான் அதிகாரிகளும் அதே போன்று அமெரிக்க அதிகாரிகள், இஸ்ரேலிய அதிகாரிகள் எல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது லெபனான் மீது இஸ்புல்லா அமைப்பின் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. நேற்றே போர் நிறுத்தம் அறிவித்த போதே இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு வெளிப்படையாக தெரிவித்தார், லெபனான் இதற்குள்ளே வராது, போர் நிறுத்தத்திற்குள்ளே லெபனான் வராது என்றால் லெபனானில் உள்ள இஸ்புல்லா தொடர்ந்து எங்களை தாக்குகிறார்கள், எனவே அவர்களை தாக்கி அழிப்போம், அவர்களை ஆயுதங்கள் இல்லாத வரைக்கும் அவர்களை தாக்குவோம் என்ற வகையில அறிவித்திருந்தார். அந்த வகையில் தான் தற்போது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈரான் தற்போது இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலை ஒருபோதும் ஏற்க முடியாது என்ற வகையிலே போர் நிறுத்தத்தை முறித்துக் கொள்ளலாமா என்ற வகையில் யோசித்து வருகிறது. இதற்கிடையே ஹோர்முஸ் ஜலசந்தியையும் அவர்கள் மூடிவிட்டார்கள் என்ற தகவலும் தற்போது பேச பரவலாக இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் அமெரிக்க அதிபர் டிரம்பும் நேற்றைய எச்சரிக்கை விடுத்திருந்தார், கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். கடும் விளைவுகளை, ஹோர்முஸை திறக்காவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று. இந்த சூழ்நிலையில் தான் அமெரிக்காவுடைய துணை அதிபராக இருக்கும் ஜேடி வான்ஸ், லெபனான் ஒருபோதும் நாங்கள் போர் நிறுத்த ஒப்பந்த உடன்படிக்கையிலே லெபனான் குறித்து ஒருபோதும் நாங்கள் குறிப்பிடவில்லை, லெபனான் கணக்கிலே வராது, லெபனானை தவிர்த்து மற்ற இடங்கள் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறோம். எனவே அது ஈரான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறது. நாளை அந்த கூட்டத்தின் போது விளக்கமாக எடுத்துரைப்போம் என வரையிலே கூறியிருக்கிறார். எனவே இந்த லெபனான் பிரச்சனை, லெபனான் நாட்டு தலைநகர் பெய்ரூட் தற்போது சின்ன பின்னமாக இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். நீங்கள் பார்க்கின்ற காட்சிகளே அதற்கு அத்தாட்சிகள். அந்த குண்டுகள் விழுந்து, துரோன்கள் விழுந்து, அந்த ஏவுகணைகள் தாக்கியதால் பல இடங்கள், பல கட்டிடங்கள் தரைமட்டமாகி இருக்கின்றன. புகை மண்டலங்களாக தான் காட்சி அளிக்கிறது. அங்கு பதற்றப்பட்டு பொதுமக்கள் ஓடுகின்ற காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக மீண்டும் போர் வெடித்து விடுமோ என்ற அச்ச சூழ்நிலை மீண்டும் ஏற்பட்டிருக்கின்றதான் கூற வேண்டும். ஈரான் தற்போது ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடிவிட்டது. இதனால் கப்பல்கள் செல்வது தற்போது தடைப்பட்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்கா உடனடியாக நீங்கள் திறக்க வேண்டும், இல்லை என்றால் நடவடிக்கை எடுப்போம், கடும் தாக்குதல் நடத்துவோம் என்ற வகையில் எச்சரித்திருக்கிறது. ஈரான் இதுவரை எதுவும் அதற்கு பதிலடி எதுவும் கொடுக்கவில்லை. எனவே என்ன நடக்கும்? இந்த லெபனான் பிரச்சனை, இஸ்ரேல் லெபனானை தாக்கியதால் அங்குள்ள இஸ்ரேலை பொறுத்த மட்டுமே லெபனானில் உள்ள இஸ்புல்லா தீவிரவாதிகள் மீது தான் தாக்குதல் நடத்துகிறோம் என அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இஸ்புல்லா தீவிரவாதிகள் நாங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி நாங்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என அவர்கள் தரப்பு நியாயத்தை எடுத்து வைக்கிறார்கள். எனவே இந்த சூழ்நிலை தான் தற்பொழுது 10 நிமிடங்களில் 100 இலக்குகளை குறிவைத்து தாக்கி இதுவரை 255 பேரை காலி செய்திருக்கிறது இஸ்ரேல் ராணுவம். எனவே தற்போது இந்த பிரச்சனை மீண்டும் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலிய போரின் இந்த நிறுத்தத்தை முறித்து மீண்டும் போரினை தொடங்கி விடுமா என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாளைய பேச்சுவார்த்தை வரை எந்த பெரிய அளவு நடவடிக்கை இருக்காது எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்ட பேச்சுக்கு பிறகுதான் இந்த போர் தொடருமா அல்லது போர் நிறுத்தம் நிரந்தர போர் நிறுத்தமாக மாறுமா, என்ன நடக்கும் என்பது தெளிவாக நமக்கு தெரிய வரும். ஷர்மிளா.